ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி எல்லோரும் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி ஒரு 20 பாயிண்ட்ஸு, சென்செக்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ மார்க்கெட்டு டூ ஓ கிளாக் அப்புறம் நிஃப்டி வந்து 41 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 130 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து முக்கியமாட்டு பார்க்கணும்னா நேற்று அமெரிக்கா மார்க்கெட்டு டவ் ஜோன்ஸ் வந்து 1.5% அடிச்சிருந்தாங்க. நாஸ்டாக்கு 0.4% டவுனாக இருந்து, S&P 500 0.7% டவுனாக இருந்து. ஆனால் முந்தின நாள் தேர்ஸ்டே வந்து நம்ம மார்க்கெட் நல்லா ஏற்றிருந்தாங்க. பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் பெரிய அளவில் இது ஏற்றங்கள் இல்லை. போர்ட்ஃபோலியோ பெரிய அளவில் ஏறலை, ஆனால் மார்க்கெட் மட்டும் ஏறி இருந்துச்சு. ஸோ நேற்று மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஆனால் அன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 933 கோடி பண்ணியிருக்காங்க. 16.73% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 799 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் நியர்லி 17 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே முந்தின குவார்ட்டரில் வந்து 560 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11,267 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 11,626 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு மார்ஜினலில் 3% டிக்ளைன் ஆயிருக்கு ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஒரு மார்ஜினலி கீழே விழுந்திருக்கு. 12,037 கோடியாக இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 12,085 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போர்டு வந்து அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து March 25 நடந்திருக்கு. ஸோ அதில் தான் அவங்க வந்து இந்த இன்ட்ரீம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. $4.95 இன்ட்ரீம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இந்த இயர் எண்டருக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி $4.95 ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாட்டு அவங்களோட ப்ராஃபிட் வந்து 2,696 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில், அதாவது முந்தின வருஷத்தில் நிதியாண்டு 23ல் 1,358 கோடி பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு வருஷம் ஃபுல்லாக 45,790 கோடி. நிதியாண்டு 23ல் 41,672 கோடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட MD அண்ட் CEO என்ன அப்டேட் கொடுத்துருக்காருனா, ஷேனு அகர்வால் இந்த குவார்ட்டர் இந்த வருஷம் வந்து நல்லாவே ஒரு இன்க்ரீஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ரெக்கார்டு அச்சீவ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின்லையும் சரி, ப்ராஃபிட்லையும் சரி, ரெவன்யூ வந்து ஒரு ஆல் டைம் ஹையை தான் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓவரால் கமர்ஷியல் வெஹிக்கிள் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1,94,553 யூனிட்ஸாக இருக்குது நிதியாண்டு 24ல். அது வந்து அவங்களோட ப்ரீவியஸ் கை வந்து 1,97,366 யூனிட்ஸாக இருந்து. ஸோ அதுக்கிட்ட க்ளோஸாக வந்திருக்கு. அது வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் கையாக இருந்து. ஸோ இந்த வருஷம் இவங்க 1,94,553 யூனிட்ஸ் வந்து இந்த நிதியாண்டு 24ல் உங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் வால்யூமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரெவன்யூ மட்டும் மார்ஜினலி கீழே விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. அதே குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் மேலே போயிருக்கு. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸ் 210 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 215 ரூபா போனேன். இன்றைக்கி வந்து 215 ரூபா டச் பண்ணி மறுபடியும் 210 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருந்து. நம்ம வந்து 120 ரூபா, 120 ரூபா அந்த ரேஞ்சிலே கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு இப்போ 210 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான்லாம் வாங்க மாட்டேன். மறுபடியும் ஒரு 170 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா பார்க்கலாம். இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அந்த கம்பெனியில் சொன்னது $4.95 டிவிடெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து இந்த ரிசல்ட்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் வந்து ஆல்ரெடி இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு பே அவுட் ஆகும். இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட் என்னன்னா, அவங்க டேரோ ஃபார்மா கூட மெர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த மெர்ஜருக்கு. இதில் வந்து அவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெர்ஜர் வந்து கம்ப்ளீட்டேஷன் 35 டேஸில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்ஜருக்கு அப்புறம் இந்த டேரோ ஃபார்மா சன்ஃபார்மாவோட ஒரு ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சன்ஃபார்மா கைவசம் டேரோ ஃபார்மாவோட ஸ்டேக் வந்து 78.48% ஸ்டேக் வந்து சன்ஃபார்மா ஹோல்ட் பண்ணுறாங்க டேரோ ஃபார்மாவில். அதே ரிமைனிங் இருக்கிற 21.52% ஸ்டேக் வந்து சன்ஃபார்மா அந்த இந்த மெர்ஜருக்கு அப்புறம் அக்யூசியேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வேல்யூ 2,891 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சன்ஃபார்மா. ஸோ சன்ஃபார்மாவும் டேரோ ஃபார்மாவும் மெர்ஜர் ஆகிற போகிறாங்க. ஸோ அதுக்கான வேல்யூ வந்து அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 35 டேஸில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சன்ஃபார்மாவோட ஒரு ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்கும். சப்சிடரியாட்டு மாறின பிறகு இது வந்து NYSE நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டேரோ ஃபார்மா. இன்றைக்கி சன்ஃபார்மா ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. 1,489 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு சன்ஃபார்மா. நீங்கள் வந்து நாட்கோ ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் அது வாங்குங்க சன்ஃபார்மா வாங்குறதுக்கு பதிலாக. இது சன்ஃபார்மா ஃபார்மசிட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
ஏன்னா டாடா பவர் 451 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வாங்கின ஸ்டாக்லேயே நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அந்த டாடா பவர் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து $1 பில்லியன், அதாவது $1 பில்லியன் வேல்யூவில் ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க லோன் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலே லோக்கல் கரன்சி மூலமாட்டு அதிக அளவில் லோன் வாங்குற இந்த வருஷத்தில் இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா குரூப்போட டாடா பவர் வந்து வாங்குறாங்க. குறிப்பாட்டி இவங்க சில பேங்க்ஸ்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இவங்கள்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி இந்த லோனோட வேல்யூ $1 பில்லியன் வரைக்கும் வரும். அவங்களோட க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 451 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது டாடா பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி அதானி போர்ட்ஸில் வந்து ஒரு பிளாக் டீல் நடந்துருந்துச்சு. 1480 கோடி வேல்யூவில் ஒரு பிளாக் டீல் வந்து நடந்துருந்துச்சு. மேபி ஸ்ட்ராட்டஜிஸ் இன்வெஸ்டர்ஸ் தான் செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிக்யூஜி பார்ட்னர் செல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டாக யார் விற்றாங்கன்னு தெரில. ஸோ அவங்களோட ஓவரால் ஈக்விட்டியில் 0.5% ஆஃப் த ஈக்விட்டி வந்து கை மாறி இருக்குது. ஒரு ஷேருக்கு 1386 அந்த ரேஞ்சில் கை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து 65.89% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வந்து 4% ஹோல்ட் பண்ணுறாங்க. எல்ஐசி வந்து 7.86%. இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 3.1% ஹோல்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட் வந்து 21 அனாலிசிஸில் 19 வந்து பை ரேட்டிங்கும் அதே மிச்சம் 2 பேர் வந்து ஹோல்ட் ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க. பட் இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஷேர் ப்ரைஸ் 2% அடிச்சிருந்தாங்க. 1410 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த அதானி போர்ட்ஸ் வந்து லாஸ்ட் 12 மந்தில் 96% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது இந்த 2024 35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யூபிஎல், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இந்த 2 கெமிக்கல் பேஸ்ட் கம்பெனி ஷேரும் மேலே போயிருந்து. ரீசன் என்னென்னு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே ஒரு ஜாயின்ட் வெஞ்சூரில் வராங்க. 50-50 ஜாயின்ட் வெஞ்சூர். எதுக்குன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாயின்ட் வெஞ்சூர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50-50 ஜாயின்ட் வெஞ்சூர். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறது. இந்த கம்பெனி வந்து கீ ரா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த டிசைர் கெமிக்கல் மேனுஃபேக்சருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜேவி வந்து அவங்களோட கமர்ஷியல் சப்ளை வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 குவார்டர்லி 1 அந்த டைமில் வந்து இவங்க வந்து அவங்களோட பீக் ஆனுவல் ரெவன்யூ பொட்டன்ஷியல் வந்து 400 500 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஜின் இது கெமிக்கல் ப்ரைவேட் லிமிடெட், கெமிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இந்த ஜேவியோட ப்ரொபோஷனல் என்டிட்டியாக இருப்பாங்க அந்த 2 கம்பெனிக்கு இடையில அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜேவியில் வந்து 12.50 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இனிஷியலி வந்து 12.50 crores வந்து ஈச் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாட்டு ஏசிபிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியட் வந்து 24 months. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 137.50 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 1 or more tranches அந்த ரேஞ்சில் வரும். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் மூலமாட்டும் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் கேபிட்டல் மூலமாட்டும் டெப்ட் மூலமாட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸும் யூபிஎல் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்காண்டி. இன்னைக்கு யூபிஎலோட ஷேர் ப்ரைஸ் வந்து 7 ரூபா அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல இருந்து. இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவில் இல்லை. நான் ஆல்ரெடி உங்களை அப்டேட் கொடுத்துருந்தேன். அது ரீசன் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூபிஎல் வந்து நான் வந்து 500 கட் பண்ணி கீழே போட்டு நெக்ஸ்ட் அவங்களோட அடுத்த குவார்ட்டரில் அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதை பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தேன். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 628 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது யூபிஎல் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா குரூப் கம்பெனி 3174 கோடி பண்ணியிருக்காங்க. 31.6% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் 2411 கோடி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 55,994 கோடியாக இருக்குது. அவங்களோட ரெவன்யூ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆதித்யா பிர்லா குரூப் கம்பெனி ஹிண்டால்கோ. எபிட்டா வந்து 7201 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 5818 கோடியாக இருந்திருக்கு. 24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாக அவங்க சொல்கிறது வால்யூம் வந்து ஹையாக இருக்குது. பட் அவங்களோட இன்புட் காஸ்ட் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்டு 350 காசு ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட காப்பர் பிஸ்னஸ்லேருந்து ரெவன்யூ வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் வால்யூம் ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 13,424 கோடி அவங்களோட காப்பர் பிஸ்னஸில் வந்துருக்கு. 20% க்ரோத் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெவன்யூ வந்து அலுமினியம் அப்ஸ்ட்ரீம்லேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,459 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 5,195 கோடி வேல்யூவில் டெப்ட்டை வந்து ரீபே பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸ்ட்ராங்காட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட யூஎஸ் பேஸ் சப்சிடரி நோவலிஸ் வந்து ஐபிஓ வர போகிறாங்க. F1 அதாவது ஃபார்ம் F1 வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு இந்த ஐபிஓ காண்டி காமன் ஷேர்ஸுக்காண்டி.
ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நியர்லி $1.2 பில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. அவங்களோட இனிஷியல் ஸ்டேக் மூலமாட்டு அவங்க வேல்யூஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $8 பில்லியன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த நோவலிஸுங்கிறது அட்லாண்டா பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து இந்த ஃப்ளாட் ரோல்டு அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா காருக்கும் சோடா கேன்ஸுக்கும் அரே ஆஃப் குட்ஸ் ஆட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நெட் இன்கம் 6% இன்க்ரீஸ் ஆயிருந்து $166 மில்லியன் இருக்குது மார்ச் குவார்ட்டரில். எபிட்டா $514 மில்லியன் இருக்குது, 28% இன்க்ரீஸ் ஆயிருந்து. பட் இந்த நோவலிஸோட நெட் சேல்ஸ் வந்து 7% இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே வந்து $4.1 பில்லியன் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. 16 இருக்குது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். இது ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட். இது ஒரு ஆதித்யா பிர்லா குரூப் கம்பெனி. நான் ஆல்ரெடி வந்து டாடா ஸ்டீலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால டாடா ஸ்டீல் டாடா மெட்டாலிக்ஸ்னால இந்த ஷேர் நான் வாங்கலை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரியல் லிமிடெடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ஹிண்டால்கோ பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஐடிசி அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 1% அடிச்சிருந்தாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் பெரிய அளவில் இல்லை, பட் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் அவங்க இந்த ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட Q4 ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இன்றைக்கி 1% நெகட்டிவில் இருந்து ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் அவங்களோட டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து 540 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 435 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. சிட்டி வந்து 515 டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி 560 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. சிஎல்எஸ்ஐ 470 கொடுத்துருக்காங்க. மோட்டிலால் ஓஸ்வால் வந்து ஒரு டிஃபென்சிவ் பொட்டன்ஷியல் இருக்குது இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட்டக் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேரை வந்து ட்ரிம் பண்ணிட்டு டார்கெட் ப்ரைஸ் வந்து 465 போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டார்கெட் கொடுத்துருக்காங்க. 540 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசிக்கு டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரோக்கரேஜஸ் சொல்லியிருக்காங்க. மேபி இது யார் சொன்னது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 வந்து ஒரு 2 to 3 வீக்கில் போக வாய்ப்பு இருக்குது ஐடிசியில். ஸோ இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்றைக்கி 1% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை பார்த்தாலே தலை சுத்தம் 35,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ இவங்க ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 108 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 78 கோடி பண்ணியிருந்தாங்க. 108 கோடி இப்போ வந்து 78 கோடி, முன்னாடி 78 கோடி பண்ணியிருந்தாங்க. 38% க்ரோத் காமிச்சிருக்கு. டோட்டல் ரெவன்யூ வந்து 3.2% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. அவங்களோட டோட்டல் ரெவன்யூ 995 கோடி பண்ணியிருந்தாங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 964 கோடி பண்ணியிருந்தாங்க. எபிட்டா 167 கோடி, 24.5% க்ரோத் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 16.8% இருக்குது. போர்டு பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 120 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து 1% அடிச்சிருந்தாங்க அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் மேலே தான் இருக்குது. 0.50% ஏற்றிருக்காங்க. 35,777 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ போர்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. போர்டு வந்து இப்போ டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 120 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.